Welcome and welcome to Kichidi. பாகுபலி மிக பிரம்மாண்டமான படம், பல 100 கோடி செலவுல எடுத்த படம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குது, எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டத்தை இந்த வீடியோல நான் வந்து சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon பிரஸ் பண்ணுங்க. பாகுபலி மிக பிரம்மாண்டமான படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா இந்த படத்தை ஒரு பார்ட்டா தான் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. எடுக்க போறப்பே தெரிஞ்சிருச்சு இது மிகப்பெரிய படமா வரப்போகுது. சோ அதனால 2 பார்ட்டா எடுக்கலாம். ஆனா காசு பத்தல. சோ முதல் பாகத்தை ஒரு 180 கோடி செலவுல இந்த படத்தை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து கலெக்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட் 300 கோடி. 300 கோடி வந்த பிறகு இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிராண்டா உருவாயிடுச்சு. உருவானோட நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு வந்துட்டாங்க. சோ இந்த பாகுபலி 2 அப்போயே பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற போர்ஷனையும் இந்த 300 கோடி வந்த பிறகு மிக பிரம்மாண்டமா சுமார் 250 இருந்து 280 கோடி அப்படின்னு சொல்றாங்க. சோ சுமார் 280 crores இந்த செகண்ட் பார்ட் பட்ஜெட்டை எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பிசினஸ்க்குள்ள வரலாம். இந்த படத்தோட பிசினஸ் இதுவரைக்கும் இந்திய சினிமா பார்க்காத ஒரு பிசினஸ். இதை தாண்டி இன்னொரு படம் வரணும் அப்படின்னா அது இதே லெவல்ல பிரம்மாண்டத்துல இருந்தா மட்டுமே இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிசினஸ் சொல்றேன், கவனமா பாருங்க, தலை சுத்தி போவீங்க. இந்த படம் ஆந்திரால மட்டும் 127 crores வித்திருக்கிறாங்க. இந்த படம் ஆந்திரால மட்டும் 127 crores. ஆந்திரா அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் தியேட்டர் மார்க்கெட். அங்க வந்து இந்தியாவிலேயே மிக அதிகமா படம் பார்க்கறவங்க அந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. சோ ஆந்திரா and தெலுங்கானா எல்லாம் சேர்த்து 127 crores வித்திருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்த படத்தை வந்து 45 கோடிக்கு தமிழ்நாட்டுல 45 crores வாங்கி இருக்கிறாங்க. கேரளால 10.5 crores போயிருக்குது. கர்நாடகா, அந்த என்டையர் கர்நாடகால கிட்டத்தட்ட 36 crores இந்த படம் வாங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் ரைட்ஸ் US, UK இங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிற இந்த படம் வந்து 45 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் டிவில தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் கர்நாடகா இந்த லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 90 crores. இதுல ஹிந்தியோட சேட்டலைட் ரைட்ஸ் மட்டுமே 56 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. சோ மொத்த கணக்கு பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு தியேட்டர் மூலமாவே ஒரு 290 crores. அதுக்கப்புறம் வெளிநாடு உரிமை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 45 crores சேர்த்துக்கலாம். சேட்டலைட் ரைட்ஸ் ஒரு 90 crores. சோ டோட்டலா 444 கோடி இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ரொடியூசர்ஸோட கல்லாப்பேட்டில ரொம்பிடுச்சு. ரைட், இப்போ தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 9000 ஸ்கிரீன்ல உலகம் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியால மட்டும் 6500 ஸ்கிரீன்ஸ், அதாவது 6500 தியேட்டர்ல ஸ்கிரீன்ஸ்னே வச்சுக்கோங்க. 6500 தியேட்டர் இந்தியால மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கர்நாடகா, அதுக்கப்புறம் ஹிந்தி, இப்படி எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 6500 ஸ்கிரீன்ஸ். ஃபாரின்ல மட்டும் 2500 ஸ்கிரீன்ஸ். இதுல யூஎஸ்ல மட்டும் 1400 ஸ்கிரீன்ஸ். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல வந்து 1100 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட கலெக்ஷன் எப்படி போகுது அப்படின்றத நான் ஒரு சின்ன அசம்ஷன், நீங்களே பார்த்தா மிரண்டு போவீங்க. சோ 250 சீட்டுக்கு உண்டான டிக்கெட் விற்கும் முதல் நாள்ல மட்டும். சோ கணக்கு போட்டு பாத்தீங்க, 6500 × 4 × 250. ஒரு டிக்கெட் 120 ரூபாய் அப்படி வைக்க முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல 120 ரூபாய், பெங்களூர்ல வந்து 150 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், இன்ஃபேக்ட் பாம்பே எல்லாம் 500, 600, 1000. சோ நம்ம ஒரு டிக்கெட் வந்து ஆவரேஜா 150 ரூபான்னு வச்சா முதல் நாள்ல மட்டும் இந்த படம் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆன் அன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 75 crores கிட்டக்க வந்து நிக்குது. முதல் நாள்ல தியேட்டர் மூலமா டிக்கெட் மூலமா கலெக்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் மட்டும் 75 கோடி. இந்த படம் பாகுபலி 2 அடுத்த 3 நாளுக்கு, இன்ஃபேக்ட் அடுத்த 4 நாளைக்கு, ஏன்னா மே 1ஆம் தேதி மண்டே அப்படிங்கிறதுனால ஹவுஸ்ஃபுல், அன்னைக்கு வரைக்கும் ஹாலிடே அப்படிங்கறதுனால 4 நாளும் சேர்த்து இந்த படம் தியேட்டர்ல மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்க 75 300 கோடி தியேட்டர்ல மட்டும் முதல் 4 நாள்ல கலெக்ட் பண்ண போகுது. இது இந்தியாவோட காஸ்ட் மட்டும். வெளிநாட்டுல இருந்து இன்னும் அங்க டிக்கெட் ரேட்ஸ் ஜாஸ்தி, அங்க நிச்சயமா இன்னொரு 20 கோடி சேர்த்துக்கலாம். வெளிநாடு ரைட்ஸ் US and UK பாத்தீங்கன்னா அங்க டிக்கெட் மூலமா மட்டும் முதல் நாள்ல ஒரு 15 இருந்து 20 கோடி, 15 கோடி கம்மியாவே வச்சாலும் ஒரு 15 கோடி வச்சா அடுத்த 4 நாள்ல வெளிநாடுகள்ல இருந்து ஒரு 60 கோடி ஈஸியா வந்துரும். சோ இப்ப கணக்கு போட்டு பாத்துங்க, முதல் நாள்ல மட்டும், முதல் 4 டேஸ்ல மட்டும் இந்த படம் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 350 கோடி ஷூர் ஷாட்டா கலெக்ட் பண்ணும். அடுத்த வாரம் கண்டினியூஸா இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேமிலி கிரவுட் எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. சோ ஆன் அன் ஆவரேஜ் லைஃப் டைம்ல இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு 400 கோடியே தொற்றும் அப்படின்றாங்க. சோ மொத்தமா பாகுபலி அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா செலவு பண்ண மொத்த தொகை இந்த முதல் பார்ட் இரண்டாவது பார்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 350 கோடி 400 கோடி செலவு பண்ணியிருந்தாலும் இந்த படம் எடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் மொத்த
மொத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சுமார் 800 கோடி அளவுக்கு ஒரு இந்திய படம் 800 இருந்து 900 கோடி வரைக்கும் இந்த படம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரம்மாண்டத்தை கேட்ட உடனே எனக்கு தலை சுத்துது. 800 கோடியா? எத்தனை சைபரியா? அதெல்லாம் இந்த ப்ரொடியூசர் இந்த 800 கோடி வச்சு என்னையா போடுவாரு? அவர் போன் நம்பர் எங்க இருக்கு? ஐயா 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 உங்க டிரைவரா மட்டும் என்ன சேர்த்துங்க. ஐயா ஐயா உங்க கூட இருக்கு. ராஜமௌலிக்கு இதுல எவ்வளவு ஷேர் போகும்? இந்த படத்தில் நடிச்ச நடிகர்களுக்கு எல்லாம் எவ்வளவு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மாண்டத்தை கேட்கவே தலை சுத்துது. இந்த மாதிரி இன்னொரு படம் வருமா அப்படின்னு கேட்டா எஸ் பாசிபிள். அடுத்த அந்த ரீச்சை ட்ரை பண்றதுக்காக தான் சங்கர் அண்ட் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் காம்பினேஷன்ல 2.0 எடுத்துட்டு இருக்காங்க. இதே அளவுக்கு அந்த பிரம்மாண்டம் வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த கலெக்ஷன் இந்த படத்தை ஏகப்பட்ட பிராண்ட், ஸோ அந்த படத்துக்கும் அதே மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ லைஃப் டைமா பாகுபலி வசூல் பண்ண போற தொகை பார்த்தீங்கன்னா 800 இருந்து 900 கோடி வரைக்கும் போகும். கணக்கு போட்டு எனக்கு தலை சுத்துது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. டேக் கேர், டாடா, பை பாய்.